ஆலயம் எங்க இருக்கு, இந்த ஆலயத்திற்கு எப்படி வரணும் அப்படிங்கக்கூடிய விவரங்களும் இந்த வீடியோல இருக்கு. யாரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோ பயனுள்ளதாக இருக்கும். பயன் இருக்காதுன்னு நினைச்சீங்கன்னா வீடியோவை பார்க்க வேணாம். தள்ளிட்டு பார்க்கிறது, இல்ல சும்மா ஓரிரு வரிகள் பார்த்துட்டு உடனே போன் நம்பர் எடுத்துட்டு கால் பண்றது வேண்டாம். வீடியோவை முழுமையாக பார்க்கவும். சரியா? இது உங்களுக்கு இன்றைக்கு இல்லைனாலும் என்றைக்காவது ஒரு பிரச்சனையின் போது ஒரு தீர்வு தரக்கூடிய வணக்கம் அக்கா. எல்லாரும் எப்பவும் நல்லா இருக்கணும். உங்களம்மா சேனல் வழியாக உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல நான் எப்பவுமே ரொம்ப பெரிய மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களம்மா சேனல் ஆரம்பிச்சதற்கான காரணமே நம்மளுடைய வாராகி தாயினுடைய அருமைகளையும் அவங்களுடைய மிகப்பெரிய அருளையும் மக்களுக்கு எடுத்துரைக்கணும். அதன் வழியாக மக்கள் வாராகி தாயை புரிந்து கொண்டு இந்த கலியுகத்துல வாராகி தாயினுடைய அருளும் வாராகி தாயினுடைய மிகப்பெரிய பலமும் மக்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு தான் உங்களம்மா சேனலை ஆரம்பிச்சோம். ஆரம்பிச்சதுல இருந்து உங்களுடைய ஆதரவு அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவு. அதற்கு எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நம்ம உங்களம்மா சேனல் வழியாக நாகலட்சுமி வாராகி தாயாரினுடைய ஒரு பெரிய உத்தரவு என்னவாக இருந்ததுன்னா, எல்லாரும் நேரடியாக வந்துதான் தரிசனம் பண்ணணும், நேரடியாக வந்துதான் வேண்டுதல்கள் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த உடைச்சு, அம்மா எங்க இருந்தாலும் பரவாயில்ல, என்னை நினைச்சா போதும், அந்த நினைச்ச நினைப்புல நான் மக்களுக்கு அருள் கொடுப்பேன், நினைச்ச நினைப்புல நான் அவங்களுக்கு போய் நின்று அவங்களுடைய குறைகளை தீர்த்து அவங்களுக்கு ஒரு பலமா நான் இருப்பேன், ஒரு தாயா இருப்பேன், கருணையை காமிப்பேங்கிற உத்தரவின்படி வேண்டுதல் கடிதம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஆரம்பிச்சு இப்ப பல வருடங்களாக அது போயிட்டே இருக்கு. இன்னைக்கும் எந்தெந்த நாட்டுல இருக்கிற மக்கள் கூட நம்மளோட சேனல் வாயிலாக அவங்களுடைய குறைகளை வேண்டுதலாக எழுதி பலம் பெற்றவர்கள் எண்ணிலடங்காதவர்கள் இருக்காங்க. அதுபோல நம்மளுடைய இந்த உங்களம்மா சேனல் மூலமாக வேண்டுதல் கடிதம் எழுதக்கூடிய பல பிள்ளைங்களுக்கு இதனுடைய வழிமுறைகள் தெரியும். தெரியாத நபர்களுக்கு இது ஒரு விளக்கப்பதிவு. அதோடு கூட இந்த நாகலட்சுமி வாராகி தாயும் சுயம்பு நாகம்மாவும் வீற்றிருக்கக்கூடிய ஆலயம் எங்க இருக்கு, இந்த ஆலயத்திற்கு எப்படி வரணும் அப்படிங்கக்கூடிய விவரங்களும் இந்த வீடியோல இருக்கு. யாரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோ பயனுள்ளதாக இருக்கும். பயன் இருக்காதுன்னு நினைச்சீங்கன்னா வீடியோவை பார்க்க வேணாம். தள்ளிட்டு பார்க்கறது, இல்ல சும்மா ஓரிரு வரிகள் பார்த்துட்டு உடனே போன் நம்பர் எடுத்துட்டு கால் பண்றது வேண்டாம். வீடியோவை முழுமையாக பார்க்கவும். சரியா? இது உங்களுக்கு இன்றைக்கு இல்லைனாலும் என்றைக்காவது ஒரு பிரச்சனையின் போது ஒரு தீர்வு தரக்கூடிய அற்புதமான ஸ்தலமாக இந்த வலைத்தளம் உங்களம்மா சேனல் வாயிலாக உங்களுக்கு பெரிய உதவியாக இருக்கும் அப்படிங்கிறத தெரியப்படுத்திக்கிறேன். ஆக பல வருடங்களாக வேண்டுதல் கடிதம் எழுதிட்டு இருக்காங்க. எப்படி வேண்டுதல் கடிதம் எழுதுறது? ஒன்றும் இல்லை, இங்க தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர்ல உங்களுடைய குறைகளை எழுதணும். உங்கள் பேர் மற்றும் ஊர் பெயர், உங்களுடைய குறைகள் 3 குறைகள் அந்த இடத்துல இருக்கணும். இதை எழுதிட்டு இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பணும். அதோடு நம்மளுடைய வேண்டுதல் கடிதத்திற்கான காணிக்கை, நான் வேண்டுதல் கடிதம் பல முறை காமிச்சிருக்கேன். அந்த கடித பேப்பருக்கான காணிக்கை தான் இந்த 11 ரூபாய். புரியுதா? அந்த பேப்பர்ல நான் இந்த பக்கம் காமிக்கிறேன். அந்த பேப்பர் எப்படி வடிவமைக்கப்பட்டிருக்குன்னு பாருங்க. இந்த பேப்பருக்கான காணிக்கை 11 ரூபாய் நம்ம காணிக்கையாக பெறப்பட்டு இருக்கு. அதோடு உங்களால் பூஜைக்கோ இல்ல அம்மாவுக்கு குங்கும அர்ச்சனைக்கோ எதற்கோ என்னால் முடிந்தது அப்படின்னு உதவுற மனம் இருந்தால் தாராளமாக உதவலாம். இந்த வேண்டுதல் கடிதம் ஒவ்வொரு தேய்பிறை வளர்பிறை பஞ்சமிக்கு மட்டும் நடக்கும். ஒவ்வொரு வளர்பிறை தேய்பிறை பஞ்சமிக்கு மட்டும் இந்த கடிதம் எழுதக்கூடிய விஷயம் நடக்கும். இதுவரைக்கும் வேண்டுதல் கடிதம் 2 தினங்களுக்கு முன்பு இருந்து எழுதுவாங்க. இனிமேல் வரக்கூடியது ஒவ்வொரு பஞ்சமி அன்றும் மாலை 5 மணியிலிருந்து 7 மணி வரைக்கும் தொடர்ந்து வேண்டுதல் கடிதம் நேரலையிலேயே எழுதப்படுகிறது. இந்த வாட்ஸ்அப் நம்பரே ஜிபே நம்பரும் இருக்கு. இந்த நம்பருக்கு உங்களுடைய காணிக்கை தொகை அனுப்பிட்டு அந்த நம்பர்லேயே உங்களுடைய குறைகளை எழுதும் போது நேரலையிலேயே உங்களுடைய குறைகளை நான் எழுதி
ஒரு பாத்திரத்துல நம்ம போடுறோம். அது அத்தனையும் போய் வாராகி தாயின் கிட்ட போய் வச்சு குலுக்கல் முறையில தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய 3 நபர்களுக்கு பலவிதமான ஆன்மீக சம்பந்தப்பட்ட அருள் நிறைந்த பொருட்கள் வந்து கொடுக்க போறோம். அதுல வெள்ளி நாணயம் இருக்கு, வாராகினுடைய சிலை இருக்கு, வாராகினுடைய புகைப்படம் இருக்கு, கருங்காலி மாலை இருக்கு, கருங்காலி பிரேஸ்லெட் இருக்கு, அதே போல முருகனினுடைய கருங்காலி வேல் இருக்கு, முருகனினுடைய ஓம் போட்ட வேல், அதாவது ஓம் போட்ட வேலும் ஓமும் வந்து பித்தாளையிலேயே இருக்கு. அதே போல ஆறுமுக வேல் இருக்கு, ஆறுமுகம் கொண்ட விளக்கும் இருக்கு. இது போல பலதரப்பட்ட விஷயங்கள், பலதரப்பட்ட ஆன்மீக சம்பந்தப்பட்ட பொருட்கள் வந்து ஒவ்வொரு பஞ்சமியிலும் 3 நபருக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு வாராகினுடைய அருளாசியோடு அவர்களினுடைய அட்ரஸுக்கே அனுப்பி வைக்கப்படும். இதுல முக்கியமா வாராகிக்காக சாற்றப்படக்கூடிய புடவையும் வந்து நம்ம கொடுக்க போறோம். ஆக ஒவ்வொரு பஞ்சமிக்கும் உங்களுடைய குறைகளும் தீர்ந்து அற்புதமாக வாராகினுடைய அருளாசினால நம்ம பலதரப்பட்ட ஆன்மீக பொருட்களும் வந்து நம்மளுடைய வீடு தேடி வரப்போகுது. அதுல முக்கியமா குலதெய்வ பானை அடங்கி இருக்கு. யாருக்கு வேணாலும் எப்ப வேணும்னாலும் கிடைக்கலாம் இல்லையா? ஆக ஒவ்வொரு முறையும் வந்து 3 விதமான பரிசுகள் வந்து அம்மாவோட உத்தரவின் பேர்ல நம்ம வந்து கொடுக்க போறோம். இது போல ஒவ்வொரு பஞ்சமிக்கும் உங்களுடைய குறை தீர்க்கும் கடிதமும் குறைக்கான பரிசும் வந்து கிடைச்சிட்டே இருக்க போது இதை பயன்படுத்தி கொள்ளுங்க. எத்தனை பிரச்சனைகள், கடன் பிரச்சனை, குழந்தை பாக்கியம், திருமண வரம், உடல் நோய் பிரச்சனைகள், தீராத கஷ்டங்கள், வழக்கு பதிவு நிறைய வழக்குல இருக்கிறது, நிலுவையில் இருக்கிறது, இந்த மாதிரியான நிறைய பிரச்சனைகளுக்கான தீர்வு அம்மா கொடுத்துட்டு இருக்காங்க. உங்களுக்குமான தீர்வு ஒவ்வொரு பஞ்சமியிலும் நேரலையில கிடைக்க இருக்கு. ஆக நீங்க இந்த ஒரு பதிவை விளக்க பதிவா எடுத்துக்கிட்டு நீங்க கடிதம் எழுத ஆரம்பிக்கலாம். ஒவ்வொரு பஞ்சமி அன்றும் 5 மணியிலிருந்து 7 மணி வரைக்கும். மற்றபடி இந்த கோவில் எங்க இருக்கு? சுயம்பு நாகம்மாள், சுயம்பு நாகலட்சுமி, வாராகி தாய் இருவரும் ஆட்சி புரியக்கூடிய இந்த நாகபுரத்து இறைவிகளினுடைய ஆலயம் தேனி மாவட்டம் வெங்கடாஜலபுரத்தில் இருக்கு. அதாவது தேனி வந்துடுறீங்க. தேனி வந்த உடனே ஓடப்பட்டி பஸ்ஸில் ஏறி வெங்கடாஜலபுரம் வரலாம். வெங்கடாஜலபுரத்துக்கே கூட பஸ் இருக்கு. அப்படி இல்லைன்னா ஆட்டோவும் இருக்கு. வெங்கடாஜலபுரத்துல இறங்கிட்டு நாகம்மா கோயில் நடக்கிற தூரத்துல தான் இருக்கு. விளக்கம் புரிஞ்சிருக்கும். மேலும் ஏதாவது விளக்கம் வேணும் அப்படின்னா நம்பரை தொடர்பு கொள்ளலாம். ஒவ்வொரு பௌர்ணமி அன்றும் இந்த நாகபுரத்து இறைவிகளுக்கு இரவு பூஜை நடக்குது. வாராகி அம்மனுக்கு அபிஷேகம், ஆராதனை, வெள்ளி காயின் அம்மாவுடைய பாதத்துல வச்சு கொடுத்துட்டு இருக்கோம். அதே போல யாகம், வாக்கு எல்லாமே வந்து பௌர்ணமி இரவு வந்து ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் நம்ம நாகபுரத்துல, அதாவது நாகபுரத்து இறைவிகள் இருக்கக்கூடிய நாகபுரத்துல பௌர்ணமி பூஜையும் அருள்வாக்கும் இருக்கு. அதே போல அமாவாசைக்கு பாத்தீங்கன்னா ஆண்டிப்பட்டி வட்டம் தெப்பம்பட்டி ஊர்ல வேலப்பர் கோவில் ரோடு மேல இருக்கக்கூடிய நமது நாக சக்தி முருகன் ஆலயத்துல ஒவ்வொரு அமாவாசைக்கும் காலை முதல் இரவு வரைக்கும் அன்னதானமும் அதை தொடர்ந்து வாக்கும் நடந்துட்டு இருக்கு. இந்த 2 விலாசமும் நாம் சொல்லிட்டு இருக்கும் போதே இந்த இடத்துல நான் போடுறேன். அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்லயும் அந்த அட்ரஸ், ஃபோன் நம்பர் எல்லாமே இருக்கு. அதை தவிர்த்து லொகேஷனும் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நீங்க கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ விவரமா எல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம நாகபுரத்து இறைவிகளினுடைய ஆலயம் 2 இடங்கள்ல இருக்கு. ஒன்று வேலபுரம், இன்னொன்று நாகபுரம். வேலபுரத்தில் வேலனும் வள்ளிவிடு சிவ வாராகி அன்னையும் ஆட்சி புரிஞ்சிட்டு இருக்காங்க. அன்னதானம் நடந்துட்டு இருக்கு. அருளாசிகள் நிறைந்து கிடைச்சிட்டு இருக்கு. அதே போல நாகபுரத்தில் சுயம்பு நாகம்மாளும் சுயம்பு நாகலட்சுமி வாராகி தாயாரும் ஆட்சி புரிஞ்சிட்டு இருக்காங்க. ஆக உங்களுக்கு விளக்கம் தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாய்ப்பை வரமாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஒவ்வொரு பஞ்சமிக்கும் இனி வரக்கூடிய ஒவ்வொரு பஞ்சமியிலும் உங்களுடைய குறைகள் நிவர்த்தி செய்யப்பட போகிறது. இருந்த இடத்திலிருந்து ஒரு மொபைல் இருந்தா போதும். வாய்ப்பை வரமாகன்னு திரும்ப சொல்றேன், பயன்படுத்திக்கங்க. ஏன்னா தாய்க்கு தேவை நம்பிக்கையும் ஒரு துளி கண்ணீரும் இருந்தா போதும். எந்த இடத்துல இருந்தாலும் அவர்களினுடைய குறையை தேடி போய் தீர்த்து கொடுக்கக்கூடிய பல அதிசயங்களை அம்மா ஒவ்வொரு முறையும் நம்மளுக்கு கொடுத்துட்டே இருக்காங்க. அதற்குரிய பதிவுகளும் நம்ம உங்களம்மா சேனல்ல இருக்கும். அதனால நாகலட்சுமி வாராகி தாயினுடைய பேருருளை நீங்க அனைவரும் பெற்று தீராத கர்மாக்களினால் வரக்கூடிய
அத்தனை பிரச்சனைகளையும் தீர்த்து நலமோடு வளமோடு ஆனந்தமா சந்தோஷமா வாழணுன்ற அருளாசியோடு விடைபெற்றுக்கிறேன். நன்றி, வணக்கம்.